வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் இன்று மற்றொரு காணொளிக்கு உங்களை வரவேற்கிறேன். கோள கண்ணாடிகள், குழிவான மற்றும் குவிந்த கண்ணாடிகள், கதிர் வரைபடங்களை பயன்படுத்தி உருவங்களை உருவாக்குவது மற்றும் அவற்றின் சில நடைமுறை பயன்பாடுகள் ஆகியவற்றை பற்றி முன்பு நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது தாமதிக்காமல் மரபு குறியீடு, கண்ணாடி சூத்திரம் மற்றும் கோள கண்ணாடிகளின் உருப்பெருக்கம் பற்றிய கூடுதல் தகவல்களை காண்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்: மரபு குறியீடு, அதாவது புதிய கார்ட்டீசியன் மரபு குறியீடு, கண்ணாடி சூத்திரம், கோள கண்ணாடியால் உருப்பெருக்கம். முக்கிய வார்த்தைகள்: மரபு குறியீடு, அதாவது புதிய கார்ட்டீசியன் மரபு குறியீடு, கண்ணாடி சூத்திரம், உருப்பெருக்கம், அதாவது உண்மையான படத்தை விட பெரிய அளவில் ஒரு பொருளின் படத்தை உருவாக்கவும். அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். கோள கண்ணாடிகள் மூலம் ஒளியின் பிரதிபலிப்பை கையாளும் போது புதிய கார்ட்டீசியன் மரபு குறியீடு எனப்படும் அடையாள மரபுகளின் தொகுப்பை பின்பற்றுவோம். அவை அனைத்து தூரங்களும் துருவத்திலிருந்து, அதாவது P, அளவிடப்பட வேண்டும். நிகழ்வு ஒளியின் திசையில் அளவிடும் தூரங்கள் நேர்மறையாகவும், நிகழ்வு ஒளிக்கு எதிர் திசையில் அளவிடப்பட்டவை எதிர்மறையாகவும் எடுக்கப்பட வேண்டும். பொருளின் உயரம், அதாவது h கீழ் O மற்றும் படத்தின் உயரம், அதாவது h கீழ் I அச்சிலிருந்து மேல் நோக்கி அளந்தால் நேர்மறையாகவும், அச்சிலிருந்து கீழ்நோக்கி அளந்தால் எதிர்மறையாகவும் இருக்கும். ஒரு கோள கண்ணாடியில் துருவத்திலிருந்து பொருளின் தூரம், அதாவது U என்று அழைக்கப்படுகிறது. துருவத்திலிருந்து படத்தின் தூரம், அதாவது V என்று அழைக்கப்படுகிறது. துருவத்திலிருந்து குவிய புள்ளியின் தூரம் குவிய நீளம், அதாவது F எனப்படும். இந்த மூன்று அளவுகளுக்கிடையிலான தொடர்பு கண்ணாடி சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. 1 கீழ் V கூட்டல் 1 கீழ் U ஈடு 1 கீழ் F. சிக்கல்களை தீர்ப்பதற்கான கண்ணாடி சூத்திரத்தில் U, V, F மற்றும் R ஆகியவற்றிற்கான எண் மதிப்புகளை மாற்றும்போது நீங்கள் புதிய கார்ட்டீசியன் மரபு குறியீடுகளை பயன்படுத்த வேண்டும். ஒரு கோள கண்ணாடியில் உருவாக்கப்படும் உருப்பெருக்கம் பொருளின் அளவை பொறுத்து ஒரு பொருளின் பிம்பம் எந்த அளவிற்கு பெரிதாக்கப்படுகிறது என்பதை இங்கே நாம் உயரத்தின் மாறுபாட்டை பற்றி விவாதிக்கிறோம். இது h கீழ் I படத்தின் உயரத்திற்கும் h கீழ் O பொருளின் உயரத்திற்கும் உள்ள விகிதமாக வெளிப்படுத்தப்படுகிறது. இது பொதுவாக m என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. உருப்பெருக்கம், அதாவது m ஈடு படத்தின் உயரம், அதாவது h கீழ் I கீழ்கோடு பொருளின் உயரம் h கீழ் O. உருப்பெருக்கம் m ஆனது பொருளின் தூரம், அதாவது U மற்றும் பட தூரம், அதாவது V ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இதை இவ்வாறு வெளிப்படுத்தலாம்: உருப்பெருக்கம், அதாவது m ஈடு h கீழ் I கீழ்கோடு h கீழ் O ஈடு கழித்தல் V கீழ் U. பொருள் பொதுவாக முதன்மை அச்சுக்கு மேலே வைக்கப்படுவதால் பொருளின் உயரம் நேர்மறையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம். படத்தின் உயரத்தை மெய்நிகர் படங்களுக்கு நேர்மறையாகவும் உண்மையான படங்களுக்கு எதிர்மறையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
உருப்பெருக்கத்தின் மதிப்பில் உள்ள எதிர்மறை அடையாளம் படம் உண்மையானது என்பதை குறிக்கிறது. உருப்பெருக்கத்தின் மதிப்பில் உள்ள நேர்மறை அடையாளம் படம் மெய்நிகர் என்பதை குறிக்கிறது. இப்போது உதாரணத்திற்கு ஒரு சிக்கலை பார்ப்போம். ஒரு பொருள் 4.0 சென்டிமீட்டர் அளவு, குவிய நீளம் 15.0 சென்டிமீட்டர், ஒரு குழிவான கண்ணாடி முன் 25.0 சென்டிமீட்டர். ஒரு சரியான படத்தை பெறுவதற்கு கண்ணாடியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் ஒரு திரை வைக்க வேண்டும்? படத்தின் தன்மை மற்றும் அளவை கண்டறியவும். தீர்வு: பொருளின் அளவு h ஈடு கூட்டல் 4.0 சென்டிமீட்டர். பொருள் கழித்தல் தொலைவு u ஈடு கழித்தல் 25.0 சென்டிமீட்டர். குவிய நீளம் f ஈடு கழித்தல் 15.0 சென்டிமீட்டர். இங்கே பயன்படுத்தப்படும் சூத்திரம் 1/v கூட்டல் 1/u ஈடு 1/f. இதை தீர்ப்பதின் மூலம் நாம் அதை அறிந்து கொள்கிறோம். கண்ணாடியின் முன் திரையை 37.5 சென்டிமீட்டர் படம் உண்மையானது. படத்தின் அளவை கண்டுபிடிக்க உருப்பெருக்கம் சூத்திரத்தை பயன்படுத்தவும். உருப்பெருக்கம் அதாவது m ஈடு h கீழ் I கீழ்கோடு h கீழ் O ஈடு கழித்தல் v கீழ்கோடு u. அதை தீர்ப்பதின் மூலம் படத்தின் உயரம் h கீழ் I ஈடு கழித்தல் 6.0 சென்டிமீட்டர் என்பதை அறிந்து கொள்கிறோம். படம் தலைகீழாக மற்றும் பெரிதாக்கப்பட்டுள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிக்கல்களை தீர்க்கும் போது u, v, f மற்றும் rக்கான எண் மதிப்புகளை மாற்றும்போது புதிய கார்ட்டீசியன் மரபு குறியீடு பயன்படுத்த வேண்டும். கண்ணாடி சூத்திரம் 1/v கூட்டல் 1/u ஈடு 1/f. உருப்பெருக்கம் அதாவது m என்பது h கீழ் I படத்தின் உயரத்திற்கு h கீழ் O பொருளின் உயரத்திற்கும் உள்ள விகிதமாக வரையறுக்கப்படுகிறது. உருப்பெருக்கம் அதாவது m ஈடு h கீழ் I கீழ்கோடு h கீழ் O ஈடு கழித்தல் v கீழ்கோடு u.